ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.1 நான் ஒரு சம் சூஸ் பண்ணியிருக்கேன். சம் நம்பர் ரோமன் நம்பர் 1 தேர்டு சம் ரைட்டா. ஸோ அல்ஜிப்ரா யூனிட்லேருந்து இந்த சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், சால்வ் நம்ம எதை சால்வ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - of y + z. ஸோ இது ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, இசட் வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? கொஷின் அண்டர்ஸ்டுட்டா? சம்டைம்ஸ் உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்தவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள், எல்லாமே ஈக்குவல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணணும் ரைட்டா. அப்போ ஏதாவது ரெண்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கூட நீங்கள் ஈக்குவல் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை 2, 3 ஈக்குவல் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை 3யும் 4th டேர்மையும் ஈக்குவல் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவல்னு அவங்களே கொடுத்தனாம ஈக்குவலாக எடுத்துகிட்டு ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 1 and 2 கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஹியர் ஐ எம் டேக்கிங் 1 and 2. இது 2 ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா x + 20 = 3y/2 + 10. ஸோ வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைட், நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைட் கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷன் இருந்தால் சம்வாட் டிஸ்டர்பன்ஸ். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணதுக்காக த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 40 = இங்கே 2 மல்டிப்ளை பண்ணி 2 கேன்சல் ஆயிரும். 3y + 2 × 10 20. ஸோ வேரியபிள்ஸ் ஒன் சைட், நம்பர் ஒன் சைட். அப்போ 3y go that side, number go that side. So 2x - 3y = 20 - 40. That is 2x - 3y = 20 - 40 is -20. இது உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கன்சிடர், நான் எதை கன்சிடர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 1, 3 கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை தான் பண்ண நெசசரி இல்லை, நீங்கள் எதை 2 வேணாலும் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ நான் எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ நான் அதை எடுத்துருக்கேன். நான் 1 and 3 எடுத்திருக்கேன். ஈக்குவல் பண்ணியிருக்க பாருங்கள். இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைட், நம்பர்ஸ்லாம் ஒன் சைட். ஸோ 2z go that side. ஒரு டைம் இந்த பக்கம் போகலாம், ஒரு டைம் இந்த பக்கம் வரணும். அப்போ x - 2z = 5 - 20. ஸோ x - 2z = 5 - 20 is -15. ஸோ இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நான் எதை கன்சிடர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேர்மை கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது இருக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ 2z + 5 = 110 - of y + z. Minus means bracket means multiplication. So this minus go inside. அப்போ உங்களுக்கு ரைட் சைட் என்ன ஆயிருப்போம்னா 110 - y - z ஆயிரும். ஸோ அதே கான்செப்ட் தான். வேரியபிளாக ஒன் சைட், நம்பர்லாம் ஒன் சைட். ஸோ வேரியபிள் இங்கே இருக்க 2 வேரியபிள் நான் அந்த பக்கம் எடுத்து போகிறேன், நம்பர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ 2z - z அந்த சைட் போகும்போது +z, -y அந்த சைட் போச்சுன்னா +y, 110 + 5 அந்த சைட் போனால் -5. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2z, 3z + y, 110 - 5 is 105. ரைட்டா? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்ததை நம்ம 3 ஈக்குவேஷன்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி XYZ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எதை 2 சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். எதை வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், பட் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கணும். சரியா? நான் இப்போ எதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஐ எம் டூயிங் ஒய் கேன்சலேஷன். நான் எதை 2 கேன்சல் பண்ண போகிறேன், இங்கே ஒய்யை நான் கேன்சல் பண்ண டிசைட் பண்ணுறேன். ஸோ 1ல் பார்த்தீங்கன்னா 3y இருக்குது, 3ல் பார்த்தீங்கன்னா வெறும் y தான் இருக்குது, எது இல்லை, 3 இல்லை. அப்போ நான் எலிமினேட்டிங் y. தேர்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் எதாவது மல்டிப்ளை பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நான் எதை ஒய் கேன்சல் பண்ண போகிறேன், ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே -3y இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. ஸோ இங்கே 3 இல்லை. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஐ ஷுட் மல்டிப்ளை பை 3. ஸோ அதை நான் பண்ணியிருக்க பாருங்கள். சால்விங் 1 and 3. 2x - 3y = -20. தேர்ட் ஈக்குவேஷன் த்ரூ அவுட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9z + 3y. 105 × 3 is 350. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2x + 9z, இது 2 லைக் டேர்ம் கிடையாது, ஆட் பண்ண முடியாது. = -20 + 315 is 295. இது உங்களோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன பேராமீட்டர் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா xz கிடச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு என் கையில் ஆல்ரெடி xz காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 2 திருப்பி சால்வ் பண்ணி ஐ கேன் ஃபைண்ட் ஏதாவது ஒரு டைம் எனக்கு எலிமினேட் ஆயிரும், எனக்கு இன்னொரு வேல்யூ கிடச்சிரும். இந்த சம்மோட ஐடியா புரியுதா? இந்த சம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் தான் இருக்குது, 3 வேரியபிள் இல்லை. அப்போ இந்த 2 வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலே அது இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். கரெக்டாக? ஸோ இங்கேயும் எனக்கு 2xz இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் xz இருக்குது. அப்போ நான் xz செகண்ட் அண்ட் ஃபோர்த் நான் சால்வ் பண்ண போகிறேன். செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் நீங்கள் எதை வேணாலும் சால்வ் பண்ணலாம், பட் நான் இங்கே என்ன கேன்சல் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். எனக்கு இங்கே 2x இருக்குது, இங்கே வெறும் x தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் எதாவது மல்டிப்ளை பண்ணணும்,
2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஐ எம் சால்விங் 2 and 4. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x minus 4z. லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணக்கூடாது, ரைட் சைடும் பண்ணணும். ஸோ -30. ஃபோர்த் ஈக்குவேஷன் as it is. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இசட் எப்போ எனக்கு கேன்சல் ஆகும், இங்கே +2z எனக்கு கேன்சல் ஆகாது, சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஸோ -2x பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிடும். ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா -4z -9z -13z -30 -295 -325 -minus cancel z alone keep it here. 325/13 is 25. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆன்சர் இசட் ஆன்சர் டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஒரு வேல்யூ கிடச்சிச்சுன்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. நீங்கள் இசட் வந்திருக்கு அப்படின்னா இசட் இருக்கிற ஈக்குவேஷனை பார்த்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நான் இங்கே எதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன்னா 2ல் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 2ல் எக்ஸிட்க்கு பதிலாக நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 25 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ சப்ஸ்டிட் இன் 2 x minus 2z = -15. இசட்டுக்கு பதிலாக 25 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ -50 go that side +50. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஆன்சர் இஸ் 35. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிடச்சிருச்சு, இசட் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூவை அது வர ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அன்னோன் வேல்யூ ஒய் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் = 35ங்கிறது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே நான் 35 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 70 -3y = -20 -y 3y alone keep it here. 70 அந்த சைட் போனால் -70. ஸோ 20 -70 -90 minus cancel 3 அந்த சைட் போயிடும். அப்போ 90/3 உங்களோட ஆன்சர் இஸ் y = 30. ஸோ இப்போ என்ன ஆன்சர்ஸ் கிடச்சி பார்த்தீங்கன்னா x 35, y 30, z 25. இந்த வேல்யூ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்குமா இல்லைங்கிறத எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஓகே, நம்ம கொடுத்த கண்டிஷனில் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேலி ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அந்த ஈக்குவேஷனில் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் டேலி ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? நான் இதில் போய் நாங்கள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 35, ஒய்க்கு பதிலாக 30 கண்டுபிடிச்சிருக்கோம். நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 35 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 35 + 20 55. ஒய்க்கு பதிலாக 30 கண்டுபிடிச்சிருக்கோம். 30/2 கேன்சல் பண்ணால் 15. 315 are 45. 45 + 10 55. ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபைனல் பண்ணுற வேல்யூ வந்து கரெக்ட். நீங்கள் ஒரு இதுக்கு மட்டும் செக் பண்ணக்கூடாது, எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.